இந்த பூஜையில நம்ம கௌதமும், இலக்கியாவும் தான் உட்காரணும் அப்படின்ற மாரி நம்ம ஜானகி முதற்கொண்டு நெனச்சாங்க. ஆனா, கார்த்திக் வந்துட்டு மொறப்படி நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாரி இருந்துட்டுருக்கு. ஏன்னா, ஒருவேள நம்ம கௌதமும், இலக்கியாவும் அந்த ஒரு பூஜையில உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ சில சம்பவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செய்ய முடியாம போயிருக்கும். கடைசியில அந்த நகை எல்லாத்தையுமே திருடினது இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல் இருந்துட்டு திருட்டு பட்டத்த கட்டியிருப்பாங்க. ஆனா, இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் கொஞ்சம் தனியா போய் பேசுறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இலக்கியா. ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. அதே மாரி தான் நம்ம இலக்கியாவும் சொல்றாங்க. ஆமாங்க கௌதம். ஒரு புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அஞ்சலியோட அமைதி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நகையெல்லாம் காணோம். அத எல்லாத்தையுமே பூஜை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவ சைலன்ட்டா வந்திருக்கவே மாட்டாளே! எப்படி வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நேரா போய் தன்னோட ரூம செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் அந்த நகை எல்லாமே அங்க இருக்கிறத பார்த்து நம்ம இலக்கியா சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் இந்த அஞ்சலியோட முழு பிளானும் தெரிஞ்சு, கடைசியில அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி அஞ்சலிக்கு ஆப்பு வைக்க போறாங்க. கண்டிப்பா அஞ்சலி வசமா சிக்குவா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக்